லிபரலைஸ் செய்யணுமா? அவர் எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் அதை திறம்பட கையாண்டு நாட்டை சரியான பொருளாதார பாதையில் வழி நடத்தியவர். அதில் மாற்று கருத்துகள் இருக்கு. ஒரு இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு அவருடைய பொருளாதார கொள்கைகள் காரணம் அப்படின்னு விமர்சிப்பவர்கள் உண்டு. அதில் சாதகங்கள் உண்டு, பாதகங்கள் உண்டு. ஆனால் அன்று அது தவிர்க்க முடியாத ஒரு நடவடிக்கையாக இருந்தது. அந்த பாதையில தான் இன்னும் நாம் பயணிக்கின்றோம் எனும் பொழுது அது அவர் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயம்தான். ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ. வரலாறு என்னை இன்னும் சரியாக மதிப்பிடும் என்று. அவருடைய சாதனைகள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல முடியும். இந்த பொருளாதார சீர்திருத்தம் ஒன்று என்றால் பிரதமராக அவர் எடுத்திருக்கக்கூடிய பல முக்கியமான நடவடிக்கைகள். இந்த 123 சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட், அதற்கு ஒரு பெரிய விமர்சனம் கட்சிக்குள்ள இருந்தது. குறிப்பாக அவரது கட்சி தலைமை மத்தியில் இருந்தது. திருமதி சோனியா காந்திக்கு கூட ஒப்புதல் இல்லை. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தம் ரொம்ப அவசியம். ஒரு நியூக்ளியர் பராயா அப்படிங்கிறதுலேருந்து உலக நாடுகளுடைய, உலக வல்லாதிக்க சக்திகளுடைய அங்கீகாரம் நமது அணுசக்திக்கு தேவை என்பதை உணர்ந்து அதை பல எதிர்ப்புகளை மீறி சாதித்து சிங் இஸ் கிங் என்று நிலைநாட்டியவர். 10 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியில் நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர். ஆனால் வெரி கான்சிக்வென்ஷுவல் பிரைம் மினிஸ்டர். கான்சிக்வென்ஷுவல் என்றால் அவருடைய தாக்கம் என்பது பல தசாப்தங்களுக்கு இனி தொடர்ந்து உணரப்படும். அவர் கேபிட்டலிஸ்ட் என்று அவரை வர்ணித்து விட முடியாது. பொருளாதார சீர்திருத்தங்களின் அடிப்படையில் அவர் நிறைய ஏழை எளிய மக்களை, அவருடைய வாழ்க்கைகளை தொடக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுத்த மாமேதை.